ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். பிப்ரவரி 29 வியாழக்கிழமை, பஞ்சமி திதி. வாராயாமனுக்கு உகந்த நாளாக இருக்கக்கூடிய அன்னைக்கு 5 ரூபாய் நாணயம், ஒரே ஒரு செம்பருத்தி பூ இருந்தால் போதும். உங்கள் வாழ்க்கையிலையும் முன்னேற்றத்தை ஏற்படுத்திக்க முடியும். பொதுவாகவே வாராயாமனுக்கு பஞ்சமி திதி வழிபாடு ரொம்ப ரொம்ப உகந்த ஒன்று. அதுவும் பிப்ரவரி 29 பஞ்சமி திதி வியாழக்கிழமை வருது. அத்தகைய பஞ்சமி திதி வழிபாட்டை நம்மோட செல்வளத்தை அதிகரிச்சுக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த வழிபாட்டை பஞ்சமி திதி இருக்கக்கூடிய நாள் முழுக்க பண்ணலாம். இருந்தாலும் சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு மேலே பண்ணுறது இன்னும் சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த பரிகாரத்தை விரதம் இருந்து செய்கிறது விசேஷமான பலன்களை ஏற்படுத்தும். விரதம் இருக்க முடியாதவங்க ரொம்ப எளிமையான உணவை மட்டும் எடுத்துக்கிட்டு அன்னைக்கு அசைவம் சாப்பிட்றத தவிர்த்துட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் ஒரே ஒரு செம்பருத்தி பூ, 5 ரூபாய் நாணயம் 1. இது இருந்தாலே போதும். இந்த பரிகாரத்தை உங்கள் வீட்டில் ரொம்ப எளிமையாக பண்ணலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் வாராயம்மன் படம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க. ஒருவேளை வாராயம்மன் படமோ சிலையோ இல்லாதவங்க ஒரு விளக்கு ஒன்று ஏற்றி வச்சு அதை வாராயம்மனாக பாவிச்சிடுங்க. அவ்வளவுதான். அந்த விளக்குக்கு முன்னாடி ஒரு தட்டு ஒன்று வச்சுடுங்க. அந்த தட்டுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு செம்பருத்தி பூ எடுத்து வந்திருக்கீங்களே, அந்த செம்பருத்தி பூவை அந்த தட்டு மேலே வச்சுடுங்க. அதுக்கு நடுவில் நீங்கள் ஒரு அகல் தீபம் வைக்கணும். ஏற்கனவே வாராயம்மன் ஃபோட்டோ இல்லாதவங்க வாராயம்மனாக பாவிச்சு ஒரு தீபம் ஏற்றிருப்பீங்க. அது இல்லாமல் இந்த தட்டில் வைக்கிறதுக்கு ஒரு அகல் தீபம் ஒன்று எடுத்துக்கணும். வாராயம்மன் ஃபோட்டோ இருக்கிறவங்க ஒரு சின்ன தட்டு ஒன்று எடுத்து அதில் செம்பருத்தி பூவை வச்சு அதில் இந்த அகல் விளக்கை வைக்கணும். அந்த அகல் விளக்கை வைக்கிறதுக்கு முன்னாடி 5 ரூபாய் நாணயம் ஒன்று இருக்குல்ல, நீங்கள் கையில் எடுத்துருப்பீங்க. அதை உங்களோட உள்ளங்கையில் வச்சுட்டு உங்களோட குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் அது கூட வாராகி அம்மனையும் மனசார வேண்டிக்கிட்டு உங்கள் மனசில் என்ன வேண்டுதல் இருக்கோ அதை அந்த நேரத்தில் வேண்டிக்கோங்க. சொந்த வீடு அமையணும், சொந்த நிலம் வாங்கணும், கார் வாங்கணும், மகனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், கணவருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கணும், பெண்ணுக்கு நல்ல திருமண வரணம் அமையணும்னு பல வேண்டுதல் இருக்கும். அந்த வேண்டுதல் எல்லாத்தையும் அந்த 5 ரூபாய் நாணயத்தை கையில் வச்சே வேண்டிக்கிட்டு தட்டுக்கு நடுவில் ஒரு அகல் விளக்கு வச்சுருக்கீங்களா, எண்ணெய் ஊற்றி, அந்த அகல் விளக்கில் அந்த 5 ரூபாய் நாணயத்தை போட்டுருங்க. அதுக்கப்புறம் வாராகி அம்மன் நினச்சி அந்த விளக்கையும் ஏற்றி வச்சுருங்க. பஞ்சமி தேதி அன்னைக்கு அந்த விளக்கு உங்கள் வீட்டில் பூஜை அறையில் எரியலாம். மறுநாள் காலையில் அந்த விளக்கில் 5 ரூபாய் நாணயம் போட்டிருக்கீங்களே, அதை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மாதமும் வரக்கூடிய பஞ்சமி தேதி அன்னைக்கு அந்த 5 ரூபாய் நாணயத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அந்த தட்டில் பரப்பி வச்சிருந்த செம்பருத்தி பூவை மட்டும் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் பழைய பூக்களெல்லாம் எப்படி தண்ணியில் கொண்டு விடுவீங்களோ அதே மாதிரி இந்த பூவையும் தண்ணியில் கொண்டு விட்டுருங்க. இது மாதிரி ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பஞ்சமி தேதி அன்னைக்கு இந்த 5 ரூபாய் நாணயத்தையும் செம்பருத்தி பூவையும் வச்சு இந்த ஒரு தீபத்தை ஏற்றி உங்கள் வேண்டுதலை சொல்லுங்கள். கண்டிப்பாக நிறைவேறும். முடிஞ்ச அன்னைக்கு வாராகி அம்மனுக்கு மாதுளம்பழத்தை வாங்கிட்டு அதை முத்துக்களாக உரித்து அதில் தேன் ஊற்றி பிரசாதமாக வைங்க. அது இன்னும் சிறப்பு. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.